மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு காகிதப்பூ கொடி தான், செடியில் கொடி, போகன்வில்லா கொடி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்படிக்கு நான் விளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது எங்கள் வீட்டில் வேப்ப மரத்தில் விட்ருக்கோம். எப்படி பாருங்கள், கொடி மாதிரி போயிருக்கு. கட் பண்ணி விடல, கட் பண்ணி விட்டால் கீழே போக்கும். இது வேப்ப மரத்தில் விட்ருக்கோம். மணி பிளான்ட் கூட சேர்ந்து இதுவும் போயிருக்கு பாருங்கள். காகிதப்பூ கொடி, செடி கிடையாது, கொடி பாருங்கள். ரோஸ் கலர் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ, அதுவும் அடுக்கு, ரோஸ் கலர் அடுக்கு செடி தான், பூ தான் இது. சிங்கிள் கிடையாது, ரோஸ் கலர் அடி இப்படி கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். இப்போ சீசன் இது, காகிதப்பூ சீசன் இது, போகன்வில்லா சீசன் இது. எல்லா கலர்லேயும் இருக்குது இந்த காகிதப்பூ. ஆனால் எங்கள் வீட்டில் ரோஸ் கலர் தான் இருக்குது, பிங்க் கலர் தான் இருக்குது. வேப்ப மரத்து மேலே ஏறி போயிருக்கு பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி பூத்துருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் காகிதப்பூ செடி இருக்கா? என்ன கலரில் இருக்குது? கொடி இருக்கா, செடி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும், ஒரு வாரத்துக்கு மேலேயே அப்படியே இருக்கும். அதனால தான் இது பேர் காகிதப்பூன்னு வச்சுருக்காங்க. பேப்பர் மாதிரி இருக்கும் நைஸாக. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். மக்களே, நானும் ஒரு வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட வீடியோ பார்க்க மாட்டேன், எல்லா வீடியோ கலந்து தான் பார்ப்பேன். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் 3000 சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் ஒவ்வொரு யூடியூபர் தான், மக்கள் தான் காரணம். இதை பாருங்கள், மேலே எப்படி கொத்துருக்கு பாருங்கள். வேப்ப மரத்தில் தான் விட்ருக்கேன், கொடி மாதிரி போயிடுச்சு. இதே சட்டியில் வச்சுருந்தா கீழே பூத்துருக்கோம். மரத்துக்கு கீழே நட்டதால் வேப்ப மரத்தை சத்தியம் அது உறிஞ்சி எடுத்து மேலே போயிடுச்சு. எவ்வளோ பூ பாருங்கள், கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். மக்களே, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.